ராஜலட்சுமி வந்து மகா மேலே ரொம்ப கோவமாயிடுறாங்க. அதனால் யாருமே மகா கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடுறாங்க. அதனால் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து மகா கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த சூழலில் மகா வந்து தனியாக நின்றுட்டுருக்காங்க வீட்டுக்கு வரதுக்காக. கரெக்டாக வந்து ரவுடிஸ் எல்லாருமே வந்து மகா வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ சூர்யா வந்து அவங்கள வந்து காப்பாற்றுறாரு. அடுத்து வந்து சூர்யா வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. இதை பார்க்க ராஜலட்சுமி யாருமே பேசக்கூடாதுன்னு சொன்னால், ஆனால் சூர்யா இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து சூர்யா கிட்ட மகா வந்து எப்படியோ சூர்யா பேச வைக்கணும்னு சொல்லிட்டு சில முயற்சிகள் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி சூர்யாவை பேசவும் வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து வீட்டில் இருக்க சாப்பாடு அந்த குழம்பு எல்லாத்துலேயுமே வந்து பேர் எழுதி வைக்கிறாங்க. அதை பார்த்து வந்து பெரியவங்க எல்லாம் கேட்குறதால ராஜலட்சுமி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட எல்லாருமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வீட்டில் வந்து சூர்யாவோட அப்பா எல்லாருமே அதை கேட்டு வந்து மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா வந்து மேலும் மேலும் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. அவள் பண்ணுற எல்லாமே வந்து ஜெயிப்பாகவே இருக்குது. அதனால் அவளை தோக்கடிக்கணும், அவளை அழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பையன் கௌதமும் வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழலில் கௌதம் வந்து மகா செஞ்ச எல்லா சிலைகளையுமே வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி ஆளுங்களெல்லாம் அனுப்புகிறாரு. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து சிலைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக படுத்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அவங்க அப்பா அடித்து போட்டு அந்த சிலைகளை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதனால் மகாவோட அப்பா கதறி அழறாரு. இந்த சூழலில் மகா ரொம்ப வருத்தப்படுறாங்க. கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதாம்மா என் உழைப்பெல்லாம் போச்சு, எல்லாமே போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. நான் அந்த கான்ட்ராக்டருக்கு என்னம்மா பதில் சொல்வேன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு. இந்த சூழ்நிலை இந்த விஷயம் வந்து நம்ம சூர்யாவுக்கு தெரிய வருது. சூர்யா என்ன பண்ணுறேன், சிலைகளை கண்டிப்பாக நான் காப்பாற்றி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து வந்து சூர்யா வந்து சில முயற்சிகள் பண்ணி எப்படியாவது அந்த சிலையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகளும் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த சிலைகள் இருக்க அந்த லாரியும் கண்டுபிடிச்சிடறாரு. லாரியில் வந்து சிலைகள் இருக்கிறதுலாம் பார்த்துட்டு அதில் எல்லாருமே வந்து பிடிச்சு வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து அந்த சிலைகளையும் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு மகா வீட்டுக்கு. மகா வந்து அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே சூர்யா போயிட்டு அப்படியே வந்து கட்டிட்டு பயங்கரமாக அழறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. உடனே சூர்யா வந்து அவங்கள கட்டிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சூர்யாவுக்கு எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க. வீட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மகா சொன்னோன்னே ராஜலட்சுமி செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்தில் என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எதனால் இப்படிலாம் பண்ண, இப்போ பாரு ஒன்றால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக சூர்யா வந்து இந்த மாதிரி மகா மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் தான் இதில் வந்து போனேன், அவள் என்னை போக சொல்லவே சொல்லலை, இந்த விஷயத்தை நானே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முன்னாடி சொல்கிறாரு. அதை கேட்டு ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. மகாக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறானே உடனே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே இதையெல்லாம் பார்க்குற சித்ரா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம வந்து பிளான் போட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கான்ட்ராக்டர் வந்து செக் கொடுக்குறாரு. அதை வாங்கின மகா என்ன பண்ணுறாங்க, இந்த செக்கு வந்து உங்களுக்கு தான் சேர வேண்டியதுன்னு அதிர்ச்சி அடைகிற சூர்யா என்ன சொல்கிறீங்க, ஆமாம் நீங்கள் தான் சிலையெல்லாம் மீட்டு கொடுத்தீங்க, இந்த செக்கை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னோடனே அதெல்லாம் நான் வச்சுக்கல, இது உங்கள் அப்பாவுக்கு சேர வேண்டியது அப்படின்றாங்க. சரி அப்போது எங்கள் அப்பாவுக்கு உங்கள் கையாலே கொடுத்துருங்க அப்படின்றாங்க. வீட்டை மீட்டு பாரல அப்படி சொன்னோன்னே உங்கள் கையாலே எல்லாத்தையும் செஞ்சுறீங்களா ப்ளீஸ், வீட்டையும் மீட்டு அவர் கையில் வந்து நீங்கள் தான் இந்த பத்திரத்தை கொடுக்கணும், இது என்னோட ஆசை அப்படின்றாங்க மகா. சரி ஓகே உனக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னேன்னு மகாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சூர்யாவும் மகா பார்த்து சந்தோஷப்படுறாரு. செக் அவங்க கையில் கொடுத்தோன்னே அதே மாதிரி சூர்யா என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சேரிக்கிட்ட கொடுத்து அந்த பத்திரத்தையும் வாங்கிடுறாரு. மகா கிட்டே இந்த மாதிரி பத்திரத்தை பற்றி வந்து சூர்யா சொல்கிறாரு, இந்த பத்திரம் உங்ககிட்டே இருக்கட்டுங்க, இது எல்லாத்தையுமே வந்து மீட்டு நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்கள் கையாலேயே வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை அன்னைக்கு நீங்கள் கொடுத்துருங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நானும் சரின்ற